அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிட பதிவு பார்க்க போகிறோங்க. அதாவது சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா, படித்து முடித்த பிறகு வேலை அப்படின்னு வந்த பிறகு, இல்லை தொழில் நிமித்தமாகவோ அவங்க சில பேர்த்தாலெல்லாம் ஒரு இடத்துல இருக்க முடியாது. இப்போ ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாலும் ஒரு 2 நாள் 3 நாள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அலைந்து கொண்டே இருப்பார்கள், வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கொண்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாகவோ ஒரு இடத்துல ஒரு ஊரில் இல்லாமல் வெவ்வேறு ஊர்களுக்கு பிரயாணப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, சரிங்களா, உங்களுடைய 6ஆம் அதிபதி வக்ரம் பெற்று சந்திரனுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ, 6ஆம் அதிபதி வக்ரம் பெற்று சந்திரனுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி வக்ரம் பெற்று சந்திரனுடன் தொடர்பு கொண்டிருந்தாலோ, இப்போ 2 பாயிண்ட் ஆச்சு. ஓகேவா? 3வது பாயிண்ட், 6ஆம் அதிபதி வக்ரம் பெறாமையே சந்திரனோட தொடர்பு, 10ஆம் அதிபதி சந்திரனோட தொடர்பு வக்ரம் பெறாமல். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் 6, 10 அதிபதிகள் சந்திரனுடன் தொடர்பு கொண்டிருந்தால் இவர்கள் ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியாது, உள்ளூர்லேயே இருக்க முடியாது. வேலைக்கு ஜாயின் பண்ணாலும் ஊராக அலையக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இருக்கும். பல இடங்களுக்கு போயிடுவாங்க. அதாவது வேலை மாற்றம், அதாவது அலைந்து திரிந்து வேலை பார்ப்பதை காட்டிலும் வேலை மாற்றம் கூட உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வேலை தான் இவர்களுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா நண்பர்களே? கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஜோதிட ஆலோசனைகளுக்கும் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.